அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி 2025 துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ராகு வந்து எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கார். கேது வந்து 12ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்காங்க. வர்ற மே மாதம் 18ஆம் தேதி 2025, அதாவது மே 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 ராகுகேது பயிற்சி நடக்கும். மீன ராசியில் இருக்கிற ராகு கும்பராசிக்கு வந்துடுவார். கன்னி ராசியில் இருக்க கேது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது ராகுகேது வந்து மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ் நகரும். ராகுகேது வந்து எப்பவுமே ரிவர்ஸாக ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகம் தான். என்ன காரணம்னா அவர் வந்து இயற்கை பாவ கிரகம் ஒரு பக்கம். அவங்களை இயல்பே அதுதான், இயற்கை பாவ கிரகம் ரிவர்ஸாக நகரக்கூடிய கிரகம். மற்ற கிரகமெல்லாம் வக்ரமானாதான் ரிவர்ஸாக செயல்படும். ஆனால் ராகுகேது எப்பவுமே அவங்களோட இயல்பே அதுதான், எப்பவுமே ரிவர்ஸாக நகரக்கூடிய பிளானட் தான் ராகுகேது. ராகுகேதுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டுக்கு போய் உட்கார்றாங்களோ அது தன்னோட வீடாக நினச்சிக்கக்கூடிய கிரகம் தான் ராகுவும் மற்றும் கேதுவும். ராகு பாம்பினுடைய தலைப்பகுதி, கேது வந்து பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதின்னு சொல்லுவாங்க. ராகு வந்து திருப்திப்படுத்த முடியாது. ராகு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும், பெருசுப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். கேது ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்த அப்படியே சுருக்கிடும், அப்படி இருக்கிற இடத்த அப்படியே தடை பண்ணும். இதுதான் ராகு கேதோட வித்தியாசம். ராகு ஒரு இடத்துல நல்லது பண்ணிச்சுன்னா கேது ஒரு இடத்துல கெடுப்பார். கேது ஒரு இடத்துல நல்லது பண்ணான்னா ராகு ஒரு இடத்துல கெடுப்பார். ராகு கேது 180 டிகிரிங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் பாருங்கள் 180 டிகிரி ராகு கேதோட பொசிஷன் இருக்கும். இப்போது துலாம் ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு இருக்க 6ல் இருக்கிற ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றார். குருவோட பார்வையில் வந்துடுவார். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த குரு பயிற்சி ஒரு அட்டகாசமான அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு. சனி பயிற்சி சொல்லவே வேண்டாம், அதுவும் 6ஆம் இடத்துக்கு போனனால அது உங்களுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், இந்த மே மாதத்துக்கு அப்புறம், அந்த மே 14க்கு அப்புறமே பாருங்கள் நிறைய மாற்றங்கள் தெரியும். 14ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றம். ஏன்னா உங்கள் ராசி, உங்கள் உடம்பு மேலே அந்த ஒரு நல்ல ஒரு ஒளிப்படும். உங்கள் மைண்டு குழப்பத்திலிருந்து பிரச்சனையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மனக்குழப்பம், மன அமைதி எல்லாமே உங்களுக்கு, அதாவது மனக்குழப்பம் தெளிவடை, உங்களுக்கு மன அமைதி கிடைக்க போகுது உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அடிஷனலாக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 5ல் ராகு என்ன பண்ணுவார்? குரு பார்வை இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் கூட, பிரச்சனை அப்படி இப்படி இருந்தால் கூட பூர்வீக சொத்து கைக்கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளோட ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஹெல்த் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், பார்த்துக்குங்க. ஏன்னா 5ல் இருக்கிற ராகு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் குரு பார்வை சரிசம பேலன்ஸ் பண்ணிடும் உங்களுக்கு. பூர்வீக சொத்து வராமல் இருந்தவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த டைமில் பூர்வீக சொத்து வரக்கூடிய பிரச்சனை வரும். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் நீங்கள். ஒரு சில பேர்த்துக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து எட்டி பார்க்கும். ஏன்னா 5ங்கிறது வயிறு குறிக்கிற இடம். அங்கே ராகுங்கிறனால அல்சர் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஹெல்த்தில் வந்து துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 5ல் இருக்கிற ராகுனால பெரிய ப்ராப்ளம் வருமானா வராது, பயப்படாதீங்க. ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 11ஆம் இடத்துக்கு கேது போகிறார். இது ஒரு நல்ல ஒரு கேதுங்க. 11ஆம் இடத்துக்கு கேது போகிறது வந்து பார்த்திங்கன்னா லாப கேதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில். லாபமே இல்லாமல் இருக்கவங்க, பணமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிறைய பணம் இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் ஆசையை, உங்கள் விருப்பத்தை உங்களால், அதாவது என்ன ஆசைப்பட்டீங்களோ, என்ன ஒரு விருப்பம் இருக்கும் உங்களுக்கு, அந்த விருப்பம் நிறைவேறாமல் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த டைமில். ஆசை நிறைவேறும், உங்கள் கனவு லட்சியம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். 11ல் இருக்க கேது கண்டிப்பாக செய்வார். மூத்த சகோதரியோட ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது உங்களுக்கு. வீட்டில் அண்ணனோ இல்லை அக்காவோ இருந்தால் அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அருமையாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 11ல் கேது வந்துட்டாலே பாருங்கள், ஒரு சில பேர்த்துக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு ராகுகேது பயிற்சி தான். சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க கவலையப்படாதீங்க. இந்த வருட கிரகங்களோட பயிற்சியே ஒரு சில விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக வைக்கும். ஏன்னா நிறைய துலாம் ராசிக்காரன் கஷ்டம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வளர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஆனால் உங்களால் டெவலப் ஆக முடியாமல் இருக்குது. ஒரு சில பேர்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது வளர்ச்சி இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், நீங்கள் அவ்வளோதான் நீதி நேர்மை நியாயமாக கரெக்டாக நடந்துக்கிட்டாலும் அடுத்தவங்கனால உங்களுக்கு பிரச்சனை தானே, தேவையில்லாத பிரச்சனை தான் சந்திக்கிறீங்க. ஒரு வளர்ச்சி இல்லாமல் தானே போயிட்டுருக்கீங்க.
கூட இருக்கவங்களும் முதுகில் குத்தியிருப்பாங்க, கூட இருக்கவங்களும் உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது துலாம் ராசிக்காரங்களோட இயல்பு. அப்படி தான் இருக்கும் உங்கள் லைஃப். இப்போ வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க. உங்கள் திறமை வெளியே வரப்போகுது. நல்ல ஒரு வெளிச்சம் படுறனால, உங்கள் மேலே குருவோட பார்வை விழுகிறனால மைண்டு கிளாரிட்டியாக இருக்கு. மைண்டு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைமெல்லாம் குழப்பமே இருக்காது உங்களுக்கு. தெளிவான மனநிலையில், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில், நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கள மாற்றமே கிடையாது. இந்த ராகுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் பண்ண தெளிவாக சொல்லிடலாம். யார் யாருக்கு சிம்ம ராசிலேயோ கும்ப ராசிலேயோ கிரகம் இருக்கோ, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்கள். இந்த 7 கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிரகம் ஒரு சில பேர் கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் கிரகமே இருக்காது. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கும்பத்தில் வந்து சுக்கிரனோ இல்லை குருவோ இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். இப்போ உங்கள் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து குருவோட இப்போ ராகு கனெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். சுக்கிரன் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு, கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை, அதேமாதிரி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். டயர்ட்னஸ் இதெல்லாம் கொடுக்கும். செவ்வாயோட ராகு சேர்ந்தவங்க கவனமாக இருக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்தவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். செவ்வாய் கேது சேர்ந்தவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரும். செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது பிரச்சனை இருக்கவங்களுக்கு பல்லில் பிரச்சனை வரும். அவங்க தான் பல்ல பிடுங்கிறது, சொத்த பல்லு பிடுங்கிறது, ரூட் கேனல் பண்ணுறது, பல்ல க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுக்கு தான் வரும். அந்த டைமில் தான் வரும். இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்ம ராசிலேயோ கும்ப ராசியிலோ கிரகம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. சனி மேலே இப்போது ராகு இப்போ இருந்தாலும், சனி மேலே இப்போ கேது இருந்தாலும் பிரச்சனை தான். தொழிலில் பிரச்சனை வருங்க. கும்பத்தில் யார் யார் கும்பத்தில் சனி இருக்கோ, இப்போ சிம்மத்தில் சனி இருக்கோ, அவங்க வந்து தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப நண்பர் விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. துலாம் ராசிக்காரங்க லட்சக்கணக்கில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதா? சத்தியமாக கிடையாது. அப்படி நடக்காது கண்டிப்பாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்துகிட்ருக்கோம் உங்கள் வாழ்க்கையில். ஒரு சில பேர் நல்லதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் கெட்டதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா. இப்போ உங்களுக்கு கர்மக்காரகன் சனியே 6ஆம் இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். கேது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு. ராகு 5ல் இருந்தால் கூட குரு பார்வையில் இருக்கிறனால சமாளிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு குரு பார்வையை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதுக்கு உங்களுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ராசிங்கிறது உடல், லக்னங்கிறது உயிர், ஆன்மா. லக்னம்ங்கிறது கொடுப்பணி. நீங்கள் என்ன கொடுப்பணியில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் லைஃப்பில் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க, இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம இதுவே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அக்யூரேட்டாக பலன் கிடைக்காது உங்களுக்கு. நீங்களே எவ்வளோ வீடியோ பார்ப்பீங்க, எவ்வளோ பார்த்துட்டே இருக்க வேண்டியது. ஆனால் வந்து நல்லது நடக்குமான்னா நடக்காது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சிம்ம ராசிலையும் கும்பராசியில் என்ன கிரகம் இருக்குது, அதோட தாக்கம் வந்து 100% ஏற்படுத்தும் உங்களுக்கு. நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களுக்கு துல்லியமாக வேலை செய்யும் உங்களுக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன வியாதிகள் வரும், என்னென்ன காலகட்டங்களில் நீங்கள் நல்லதை அனுபவிப்பீங்க, நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம், கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே ஹாரோஸ்கோப் ஜனன ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிரச்சனை வரும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கெட்ட நேரம் வரும்போது, இல்லை உங்கள் வாழ்க்கை எந்த டைமில் மாறும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, இது உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.